அவளுக்கு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து செல்வ செழிப்போட எப்பவும் வச்சு காப்பாத்துப்பா. அக்கா வாலட்சுமி. அக்கா குழுவில் பேசி எப்படியோ பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். எண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இருக்கட்டுமா. அப்புறம் மறக்காமல் ஆஸ்பத்திரிக்கு போய் உடம்பை பார்த்துக்கோங்க, ஸ்கேன் எடுங்க. சரிம்மா. அக்கா வாரமான கரெக்டாக கட்டிடுங்கக்கா. கவலைப்படாத லட்சுமி, அன்பு இப்போ நல்ல வேலைக்கு போகிறான்ல, அதெல்லாம் வார வாரம் கரெக்டாக கட்டிடுவேன். சரிக்கா வரேன். அம்மா சொல்லுப்பா. இந்த வேலை விட்டு நிப்பாட்டாங்கம்மா. என் மேல தப்பு இல்லம்மா, அந்த மேனேஜர் தான் இங்க வேலை செய்யற புள்ள மேல கை வச்சா. அப்படி ஏன் தட்டி கேட்டம்மா என்னை வேலை விட்டு அமுச்சு விட்டாங்கம்மா. நீ நீதி நேர்மை நியாயம் சொல்லி சொல்லியே நீ வளர்த்துட்ட. கண்ணுக்கு ஒரு தப்பு நடக்கும்போது நான் பாட்டு சும்மா இருக்க முடியுமாம்மா? அம்மா சொல்லுமா, நான் செஞ்ச தப்பாம்மா? போப்பா, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு போடுறேன். ஏய் அன்பு, ட்ரெஸ் சூப்பரா இருக்குடா. ஓகே நண்பா, டைம் கூட. ஏமாச்சா அவன் பழைய ஃப்ரெண்டு தானே? அவனாச்சும் குழந்தை குட்டியும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி போயிட்டு இருக்கிறான். நீ என்னடா எங்க கூடயே இருக்க? டேய் கம்முன்னுறா, அவன் இருக்கங்காட்டி நமக்கு ஏதோ செலவுக்கு பணம் கொடுத்துட்ருக்கான், அதையும் கெடுத்துருவேட்ட இருக்கு. நீ அப்படி இல்லைடா, நாளைக்கு நம்மளுக்கும் கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டின்னு ஸ்கூலோட போயிடுவான். போய் வேணா பண்ணுவான். கண்ணா நீ வேடிக்கையாக சொல்கிற, அது எவ்வளோ வேதனை இருக்குது தெரியுமா? இன்றைக்கி அவன் கல்யாணம் பண்ணி பொன்னாடி போய் சந்தோஷமாக இருக்கிறான். அவங்க அம்மா எங்கே இருக்கு? முதியோர் இல்லத்தில் இருக்கிறா. அந்த நிலைமை எங்கள் அம்மாவுக்கு வரணுமா? அதனால நான் கல்யாணமே நான் பண்ணிக்காமல் இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா தாண்டா முக்கியம். அம்மா இன்னைக்கு என்னன்னு தெரியலம்மா, நல்லா பசிமா. உட்காருப்பா, எல்லாம் ரெடியாக இருக்கு, சாப்பிடலாம். இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதாப்பா. அம்மா ஸ்மெல்ல தூக்குதுமா. அம்மா கை மனத்துக்கு எதுவுமே ஈடாகாதுமா. அம்மா நீயும் சாப்பிடுமா. எனக்கு எடுத்து வச்சிருக்கப்பா. சரி. போட்டு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அக்கா வாசனை மூக்க தொலைக்குது. இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு, அதான். நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா? கறி எல்லாம் பையனுக்கு போட்டுட்டு வெறும் சாறு மட்டும் ஊற்றி தின்னுட்டு இருக்கிறீங்க. உங்களை திருத்தவே முடியாதக்கா. சத்தம் போடாதடி, உள்ள இருக்கான். கறிசோறுன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம்டி. 2 வாய் எச்சா சாப்பிடுவான். அவன் வயிறு நிறைஞ்சாலே என் மனசு நிறைஞ்சு போயிடுடி. புள்ள பாசம் இப்படி இருக்கிறீங்க. உங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலக்கா. நீ புள்ள பாசத்தை பற்றி மட்டும் சொல்கிறே லக்ஷ்மி, அவனோட தாய் பாசத்தை பற்றி உனக்கு தெரியுமா? எங்கே கல்யாணம் பண்ணா என்னை பிரிய வேண்டியது வருமோன்னு அவன் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்காண்டி. அக்கா ஆஸ்பத்திரி போனீங்களா? ஸ்கேன் எடுத்தீங்களா? அது பணம் கொஞ்சம் செலவாயிடுச்சு. அக்கா
நீங்கள் எப்பவும் பையன் பையன் தான் நினைக்கிறீங்க. உங்கள் உடம்ப நீங்கள் கவனிக்கிறதே இல்லைக்கா. பையன் மேலே பாசம் இருக்கிறது தான். அதுக்காக இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சுட்டு பையனுக்கு விதவிதமாக துணி எடுக்கிறது, வகை வகையாக சமைச்சு போடுறதும் இதெல்லாம் நல்லவா இருக்குது. லக்ஷ்மி, என் பையனோட அழகுக்கும் அறிவுக்கும் அவன் எப்படியோ இருக்க வேண்டியவன். பாவி வயிற்றில் பிறந்த பாவத்துக்கு அவன் இப்படி இருக்கான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் பையனுக்கு எல்லாம் எப்படி நல்லது செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன். எனக்கு என் பையன்தான் முக்கியம். பார்வதி, பார்வதி, வாங்க வாங்க. எனத்து வாங்க. 6 மாதமாக தான் இந்த வாடகை பாக்கி அப்படியே நிற்குது. இன்னும் கொடுக்குற உத்தேசம் இருக்கா இல்லையா? சீக்கிரம் அன்புக்கு வேலை கிடச்சிருண்ணா. வேலை கிடைச்ச உடனே உங்கள் வாடகை பணத்தை எல்லாம் கொடுத்துட்றேன். ஓ, அன்புக்கு வேலை கிடச்சிரு, அவனுக்கு வேலைக்கு போயிடுவான், சம்பாரிச்சிருவா, கல்யாணம் பண்ண மாட்டான், உருப்படவும் மாட்டான். அவன் உருப்படாத பையன், அவனை நம்பிட்டு உட்காந்துருக்குறிய. அண்ணா, வாடகை பணத்தை பற்றி மட்டும் பேசுங்க, என் பையனை பற்றி எதுவும் பேச வேண்டாம். ஓ, கோபம் வேற வருது. நீ வாடகை கரெக்டாக கொடுத்துட்டு எதுக்கு அவனை பற்றி நான் பேசுகிறேன்? அண்ணா, அவங்க வீட்டுக்காருக்கு நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு, நீங்களே இப்படி பேசலாமா? நல்ல ஃப்ரெண்டாக இருந்து கட்டித்தா 6 மாதம் வாடகை விட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னா எப்போவோ பார்வதியை நான் பார்க்குற பார்வை வேற மாதிரி இருந்திருக்கு. வாடகை சீக்கிரம் கொடுக்குற பாரு, நீ ஒரு சப்போர்ட் வந்திருக்கிறவா. ஓகே மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். அம்மா, இன்னைக்கு கூத்து நடந்தது பாரு. அம்மா, நான் வேலைக்கு போனேன்னா சரி, நான் தான் ஏதா இருக்குன்னு பார்த்தா அப்பா வயசுல பாதி பேர் இருக்காங்கம்மா. எனக்கு ஒரே சிரிப்பு. பசங்க போற எனக்கு கிண்டல் பண்றாங்கம்மா. அம்மா, ஏம்மா அம்மா ஏன் இப்படி உட்காந்துக்கிற? பேசுமா, என்னாச்சு சொல்லுமா. என்னத்த நான் சொல்றது? என்னத்த சொல்றது? அடி மனசுல 1000 இருக்குண்டா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் வயசு பசங்களை எல்லாம் போய் பாரு. கை நிறைய சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமா செட்டில் ஆகி சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஏன்டா ஏன் முன்னாடி இப்படி சுத்திட்டு இருக்க? அம்மா, நீ இப்படியே பேச மாட்டியேம்மா. ஏன் இப்படி பேசுற? ஆமாடா, இப்ப பேசுற. சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் என் மூஞ்சிய முழிக்காதடா. அன்பு, அக்கா, என்ன காச்சு? நீ யார் சொல்லுக்கா? ஹவுஸ் ஓனர் வாடகை பாக்கிக்காக அம்மாவை ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. சீக்கிரமா ஒரு நல்ல வேலைக்கு போய் அம்மாவை கௌரவமா காப்பாத்துற வழியை பாரு. நான் அவ்வளவுதான் சொல்லுது. என்னடா மச்சான் அதிசயமா இருக்கு? மச்சான், நீ உடனே பொறுப்பிட்டு வா. என்ன விஷயம் சொல்றா? நீ வாடா, நான் சொல்றேன். என்ன ஒரு ஆச்சரியம் பாரு. நாளைக்கு நானே ஊருக்கு வரலான்னு இருந்தேன்டா. நேத்தாண்ட கார் எடுத்தேன். அங்க வந்து அம்மாவை கூப்பிட்டு ஊரை நம்ம சுத்தி வரோம்டா. உடனே வா. என்ன மச்சான், எப்படி இருக்கிற? பார்த்து 1 வருஷம் ஆச்சு. என்னடா 1 வருஷத்துல ஒரே மாறிடுச்சு.
அம்மா நீ என்னை எப்படி பார்க்கணும்னு நினைச்ச அப்படியே வந்திருக்கேனம்மா. எப்படி பார்த்துருக்கியம்மா. அம்மா நீ எனக்கு நீ நல்ல நிலைமை வந்ததா என் மூஞ்சில பிடிக்குன்னு சொன்னேன். ஆனால் நான் இப்போது நல்ல நிலைமை வந்திருக்கேம்மா. இங்கே பாருமா, நல்ல புது கார்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. நம்ம 2 பேரும் அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாமா? எந்திரிம்மா. அம்மா டே கண்ணா, அம்மாவை ஒரே ஒரு டைம்டா, ஒரு டைம் என்ன எந்திரிக்க சொல்கிறா. டே கண்ணா 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 நீ சொல்கிறா. அம்மாவை ஒரே ஒரு டைம் எந்திரிக்கிற, ஒரு டைம்டா. அம்மா 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 அவன் அன்பு வந்திருக்காம்மா. அம்மா 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 ஒரே தட்டியம்மா. அம்மா மட்டும் அன்புன்னு கூப்பிடுமா. குளிக்காம போறியாம்மா. அம்மா என்னை பார்க்க மாட்டியாம்மா நீ? அம்மா என்னை பார்க்க மாட்டியாம்மா நீ? அம்மா பார்க்க மாட்டியாம்மா. அம்மா பார்க்க மாட்டியாம்மா. அம்மா பார்க்க மாட்டியாம்மா. அன்பு அன்பு பாப்பா 2 வாய் சாப்பிடலாம். இப்போதாங்க சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? ஆமாக்கா, இப்போதான் அம்மா கொடுத்துட்டு போச்சு. அன்பு, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அன்பு கண்ணா கொன்னே போடுவேன். அம்மா இறந்துட்டாங்கண்ணா. இப்போ தான் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. அக்கா நாளைக்கு 3ஆவது நாளுக்கா பால் ஊற்ற போகணும். அம்மா இறந்த கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்கான். நாளைக்கு அதை பற்றி வேற ஐடியா பண்ணிக்கலாம்ப்பா. அம்மா கிட்ட போகலான்னு எங்கடா கூட்டு போறீங்க? அம்மாவை பார்த்து தான் அன்பு கூட்டி போகிறோம். வா அன்பு, கண்ணாடி கழட்டு அன்பு. டே அம்மா என்னை இப்படி நல்லா அழகா பார்க்கணுன்னாட ஆசைப்படுவாங்க. அதனால என்ன நான் இப்படி வந்திருக்கிறேன். சரி அன்பு, கண்ணாடி கழட்டு, நான் சொல்கிறேன். அன்பு ஷூ கழட்டு அன்பு, கழட்டு அன்பு. இதான் அன்பு. அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க அன்பு. நீ இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட என்னால பார்க்க முடியலையா அம்மா. அம்மா அம்மா பாருமா, அன்பு வந்திருக்கம்மா. அம்மா பாருமா. அம்மா இல்லாத வாழ்க்கை எப்படி அம்மா, இல்லாத வாழ்க்கை எப்படி எனக்கு அம்மா. போதும்பா, எழுப்பு. எந்திரி அன்பு, போலாம். அன்பு அன்பு எந்திரி அன்பு. அன்பு என்ன பாருங்க. அம்மா விட்டு பிரிய மாட்டேன் அம்மாடியே போயிட்டான்டா.